தீபாவளி வருது. உடனே பேபி கேர்ள்ஸ் வந்து இப்போ வந்து அவங்க தலைமுடிக்கு ஜாய் அடிக்க போவாங்க, கலர் பண்ண போவாங்க. இந்த பேபி கேர்ள்ஸ்லாம் வந்து கலர் பண்ணுவாங்க பாருங்க, கோல்பி மாதிரி அடிச்சா கூட ஓகே. பட் இந்த பேபிகள் பண்ற அளப்புறது இருக்கு, ஓ மை காட். பாய் ஃப்ரெண்டு சொல்லாது கலர் அடிக்க போறோம் அப்படின்னு. இப்போ ஒரு கலர் போடுவாங்க பாருங்க. சர்ப்ரைஸ், ஹாய் பேபி. முதல் ஹேர் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. ஓ மை காட், அவங்களே வந்து செலவு பண்ணி போட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு பிளா விடும். இல்லைன்னா வந்து இல்லை இன்னைக்கு ஒரு ரிவ்யூக்கு போனேன், அவங்க அடிச்சு விட்டாங்க எப்படி பேபி இருக்கு அப்படின்னு. மூஞ்சி பார்க்கறதுக்கு எதுவும் சலிக்காது. இதில் வந்து ரெட் கலர் அடிச்சுக்குவாங்க, ரெட் கலர். கேட்டால் வந்து மை லைஃப் மை ரூல்ஸ், தீபாவளிக்கு இதுதான் தெரிவிக்க போகுது அங்கே அப்படின்னு சொல்லிடுறது. Tata, Saina, warna merah-merah, cantik-cantik. Sebab Dibali kan kena meletup saya punya rambut, semua orang nak tengok rambut saya. பார்ப்பாங்க. எதுக்கு தெரியுமா பார்ப்பாங்க? ஏன் என்ன ஜென்மம் இது அப்படின்னு கேட்பாங்க. முகத்துக்கு ஏற்ற மாதிரி கலர் அடிக்கணும், தலைக்கு ஏற்ற மாதிரி கலர் அடிக்கணும், பார்க்கறதுக்கு வாவ் அப்படின்னு. ஒரு சில பேர் இங்கே மட்டும் பச்சை ஒரு மாதிரி பிக்கோ கலர்லாம் அடிப்பாங்க, இல்லைன்னா சோப்பு வந்து இங்கே அடிப்பாங்க. ஓ பார்க்கறதுக்கு நைஸாக இருக்கும், ஆனால் ஃபுல்லாக இந்த மாதிரி அடிச்சுட்டு வந்து நிற்கும் தேங்காய். பேபி கேர்ள்ஸ் டோனா இந்த அந்த மாதிரி செய்யாதீங்க, பார்க்கறதுக்கு பயமாக இருக்கு.